டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உடையநாதபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட அருந்தியது குடியிருப்பு பகுதியில் வழங்கப்பட்டு வந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் இல்லந்தோறும் குடிநீர் விநியோகம் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளதால் 10 ரூபாய்க்கு ஒரு குடம் குடிநீர் வாங்கி பயன்படுத்தும் நிலை உண்டாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டெய்லியும் வந்து பைப்ல வந்து எப்படியும் 50 வண்டி நிக்குது. ஒரு நாளைக்கு 5 குடம் கிடைக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. டெய்லி நாங்க வந்து தண்ணி பிடிச்சிட்டா எங்க பிள்ளைகளையும் பார்க்கணும், வீட்டுல நாங்க வேலையும் பார்க்கணும். அன்னைக்கு கூலி வேலையும் பார்க்குறவங்களும் இருக்காங்க. தண்ணி பிடிச்சிட்டா அவங்க அந்த வேலைக்கு போற மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே தண்ணி வண்டி தான் பிடிக்கிறாங்க. ஒரு குடம் 10 ரூபாங்கிறப்ப ஒண்ணுமே எங்களால பண்ண முடியல. எங்களுக்கு அந்த காசுமே எங்களுக்கு வேணும்ல. ஒரு குடம் 10 ரூபாங்கிறப்ப நாங்க பிடிக்கணும்ல. கூடுதல் விவரங்களோடு நிகரா செய்தியாளர் ராமமூர்த்தி. வணக்கம் ராமமூர்த்தி, விவரங்கள். நிச்சயமாக சுபா. உடையநாதபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட அதிராம அருந்திய குடியிருப்பு பகுதியில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அது திடீரென்று முன் அறிவிப்பு நிறுத்தப்பட்டதால் கிராம மக்கள் அவதியில் ஈடுபட்டு வந்தனர். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள உடையநாதபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட அருந்திய குடியிருப்பு பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்கள் என வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் குடிநீர், சுகாதாரம், மின்சாரம், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் என்று கடும் சிரமத்துக்கு உள்ளாகி வருவதாகவும் அருந்திய குடியிருப்பு பகுதியில் உள்ள கிராம பொதுமக்கள் கடும் சிரமத்தை உள்ளாகி வருவதாக தெரிவிக்கின்றனர். இந்த நிலை கடந்த உடையநாதபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மத்திய அரசு திட்டத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் இல்லந்தோறும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இவ்வகையில் இல்லந்தோறும் ஒவ்வொரு வீடுகளில் குடிநீர் குழாய் இணைப்பு அமைக்கப்பட்டு ஒரு சில தினங்களுக்கு மட்டுமில்லாமல் குடிநீர் குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போது குடிநீர் விநியோகம் முன் அறிவிப்பு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குடியிருப்பு பகுதியில் பெண்கள் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக தனியாரிடம் ஒரு குடம் 10 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். பணம் கொடுத்து குடிநீர் வாங்க முடியாத நிலையில் உள்ளவர்கள் கிராமத்தில் எப்போதாவது திடீரென சில நிமிடம் மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படும் போது அதை பிடித்து பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதி மக்கள் ரொம்ப அதிகமாக சிரமப்பட்டு வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி ராமமூர்த்தி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.